ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நெய் மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு, 1 கப் சீனி, 1.25 கப் நெய் எடுத்திருக்கேன். நெய் சூடாக இருக்கணும். இப்போது அந்த 1 கப் கடலை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கடலை மாவு வந்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கடலை மாவு கருகிரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸ்மெல்லும் வந்து நல்ல வாசனை வரும். கடலை மாவோட அந்த ரா ஸ்மெல்லெல்லாம் போய் நல்ல ஸ்மெல்லு வரும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்து வச்ச கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் அந்த கட்டி ஏதும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் சீனி, 1/2 கப் தண்ணீர் சேர்த்து சீனி பாகு காய்ச்ச போகிறோம். சீனி பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்ச கடலை மாவில் 1 கப் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ மிக்ஸ் பண்ணி இதை ரெடியாக வச்சுக்கலாம். சீனி பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும். இப்போ வந்துடுச்சான்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை, கடலை மாவு மிக்ஸை இதில் ஆட் பண்ணணும். இந்த கடலை மாவு மிக்ஸை இதில் ஆட் பண்ணும் போதே நம்ம கிளறிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது கெட்டியாயிரும், சாஃப்டாக வராது. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. இது கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த நெய் எல்லாம் அந்த கடலை மாவு வந்து உறிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கடுத்து ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்க்கணும். இதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் மைசூர் பாக்கு நம்ம அப்படி கடையில் வாங்குகிற மைசூர் பாக்கு மாதிரியே இருக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மைசூர் பாக்கு நம்ம முன்னாடியே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்கும் இது கெட்டு போகாது. அந்த நெய் எல்லாம் வந்து நல்லா சேர்ந்துட்டே இருக்குது. மைசூர் பாக்கோட ஸ்மெல்லு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. மைசூர் பாக்கு செய்யும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யாதீங்க. ரொம்ப அப்படி கட்டியாயிரும், நல்லா வராது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காது. அதனால நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சாலே சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது 4வது தடவையாக நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மைசூர் பாக்கு பதம் வந்துடுச்சு. அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சதும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கிளறிட்டே இருந்தோன்னா கட்டியாயிரும், நல்லா வராது. இதுதான் பதம். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரேயில் நல்லா நெய் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மிக்ஸை இதில் கொட்டிடலாம். இப்போ லைட்டாக அந்த ட்ரேயை தட்டி விட்டுக்கோங்க. இப்போது ஆற வச்சிடலாம். மைசூர் பாக்கு இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஆறிடுச்சு. அது மிதமான சூடு இருக்கணும். ரொம்ப ஆறினாலும் நம்மளுக்கு நல்லா வராது. இப்போ பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டு சூடு இருக்கும் போதே நம்ம பீஸ் போட்டுடலாம். அப்போ தான் வந்து ஒழுங்காக கட் பண்ண வரும். அப்படி இல்லை நல்லா ஆறிடுச்சுன்னா உடைய ஆரம்பிச்சிரும். இது கட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மைசூர் பாக்கு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக சூப்பராக உடையுது. இது உடையும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இது எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.